இங்க கீழடியில் எப்படி ஒரு மனிதனுடைய எலும்பும் ஒரு குழந்தையினுடைய எலும்பும் கிடைக்கிறதோ அது போல அங்கேயும் கிடைக்கிறது. அதை ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வில் அதனுடைய மரபணு ஒய் மரபணு கிடைக்கிறது. அந்த மரபணு யாருக்கானது என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அந்த ஆய்வுகள் நடக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கிறது என்றால், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மாமதுரைக்கு பக்கத்துல ஒரு நபருக்கு அந்த ஒய் அந்த குரோமோசோம் கிடைக்குது. அந்த எலும்புனுடைய ஒய் குரோமோசோம் இங்க உசிலம்பட்டில் இருக்கக்கூடிய ஆண்டித்தவர்களுடைய வகையாருக்கு கிடைக்குதுன்னா, அப்ப இந்த மனிதன் எங்கேயெல்லாம் புலம்பெயர்ந்து போயிருக்கிறான், அங்கே வாழ்ந்த மக்கள் யார் என்பதற்கு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்காத புதிய இடங்களை ஒரு 8 இடங்களை நான் எனது முயற்சியால் கண்டெடுத்திருக்கிறேன். இது நான் கண்டுபிடித்த எட்டிசேரி என்ற ஒரு கிராமத்தினுடைய அந்த நீர்வழி போக்குவரத்து இடம். அங்கேதான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய பெருமனை சொல்ல முடியா, அந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழங்காலத்து அந்த 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த அந்த மக்கள் பயன்படுத்திய அந்த மண்பாண்டங்கள் இங்கே கிடைக்கும். தமிழ் எழுத்து தான் இங்க இருக்கக்கூடிய இப்ப நாம் பேசக்கூடிய இந்த மொழியினுடைய ஆதி வடிவம் தமிழ். ஒவ்வொரு மலையிலும் நமக்கு அந்த கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டில் பதிவு செய்யக்கூடிய மொழி தமிழ். நம்மளுடைய வரலாறுகள் சிந்து வழி பண்பாட்டோடு அவர்கள் நகர நாகரிகத்தோடு இங்கிருந்து போனவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய தரவுகள் அங்கே கிடைக்கிறது. அங்கே ஒரு இந்திய பாரம்பரியம் அல்லது நம்மளுடைய இந்த பண்பாட்டு தொடர்பாக சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் பயணித்த, நான் பார்வையிட்ட ஒரு சில அந்த இடங்களுக்கு சென்று நான் எனது மேற்பரப்பு கள ஆய்வில் கண்டறிந்த சில பொருட்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நிலையில் நான் இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நீண்ட காலத்திற்கு அல்லது நீண்ட காலமாக மறைந்து போன நாகரிகத்தின் எஞ்சியவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் வாய்ப்பானது தொல்லியல் அறிஞர்களுக்கு எப்போதுமே கிடைத்ததில்லை. எனினும் இந்த தருணத்தில் இந்த சிந்து சமவெளி அங்கு நான் கண்டறிந்த ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை நான் பார்க்கின்ற பொழுது, நாம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அல்லது ஒரு பண்பாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிறார் ஜான் மார்சன். இந்த ஆய்வைத்தான் நம்முடைய தோழர்களும் இதற்கு முன்பு 1924 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதழில் இத வந்தக்கூடிய செய்தியாக நீங்க பார்க்கிறீர்கள். இங்க அன்று அந்த மனிதன் விதைத்த ஒரு சொல் விதை இருக்கு இல்லையா, அந்த சொல் விதை இன்று ஓரளவிற்கு இருக்கு அல்லது ஒரு வெளிச்சத்திற்கு ஒரு முன்னெடுப்பதற்கு ஒரு நல்ல காரணமாக அமைந்திருக்கிறது. அந்த சொல் விதை இன்று ஓரளவு விருட்சமாக வளர்வதற்கு ஒரு நல்ல சூழலை தகவமைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்று நாம் இந்த பண்பாடு சார்ந்து நம்மளுடைய நாகரிகம் சார்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு ஜான் மார்சனுடைய அந்த சொல் விதை எவ்வளவு முக்கியமோ அதே போல கீழடி ஆய்வும் மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த தொல்லியல் என்ற ஒரு ஆய்வு, இந்த கீழடி ஆய்வு வருவதற்கு முன்பு, கீழடி ஆய்வை நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கண்டுபிடித்து இந்த உலகுக்கு பறைசாற்றுவதற்கு முன்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படவில்லை என்பதுதான் உண்மை. அந்த கீழடி ஆய்வு வந்ததற்கு பிறகு அந்த ஆய்வு செய்யப்படக்கூடாது என்று நம்முடைய தோழர் சொன்னது போல செய்யப்படக்கூடாது, அதில் இருந்து வரக்கூடிய கருத்துக்கள் இந்த சமூகத்தில் பரவக்கூடாது என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் அது நினைத்ததோடு அந்த நினைப்பை இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த பண்பாட்டை பறைசாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் வேரோடு புடுங்கி வெளியே இருந்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பண்பாடு நாம் எப்படிப்பட்ட பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை மூளை முடுக்கலாம் இந்த ஆய்வு சென்று சேர்ந்தது. அதற்கு பிறகுதான் தொல்லியல் என்று ஒரு பெரிய களம் இருக்கிறது. தொல்லியல் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று. இதை நாம் முன்னெடுக்கவில்லை என்றால்
நாமும் நம் நாகரிகமும் நம் பண்பாடும் அழிந்து போகும் என்ற அளவுக்கு மூளை முடுக்கலாம் சென்றடைந்தது. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை இந்த தொல்லியல்னா என்ன, அதில் கிடைக்கக்கூடிய சான்றுகள் என்ன, அந்த சான்றுகள் எப்படிப்பட்டது, அந்த சான்றுகள் எதை நோக்கி வளர்கிறது, இந்த சான்றால் நாம் என்ன பெறுவோம், நமக்கு என்ன பெருமை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாக அமைந்து அது பேசு பொருளாக மாற்றியது. அப்படிப்பட்ட ஒரு பேசு பொருள் தான் இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த அடிப்படையில் இப்ப சிந்து வழி தான் இப்ப நம்ம முதன்மை காரணமாக வைத்து பேசு பொருளாக இருக்கிறது. இந்த சிந்து வழி பண்பாடு யாருடைய பண்பாடு? முதலில் சிந்து வழியில் வாழ்ந்தவர்கள் யார்? அவர்கள் பேசிய மொழி எது? அவர்கள் பேசிய மொழியோடு அவர்கள் கடைபிடித்த அந்த நாகரிகம் பண்பாடு யாருடையது என்றுதான் இன்று நாம் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வி பலருக்கு உதித்திருக்கிறது. பலர் இந்த கேள்வியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் மானிடவியல் ஆய்வாளர்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்காக வரலாற்று தரவுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆய்வாளர்களும் ஒரு முடிவு அல்ல, முடிந்த முடிவாக வரலாற்றினால் எதையும் சொல்லிவிட முடியாது. அந்தந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கின்ற கண்டறிகின்ற அந்த தொல் எச்சங்களை தொல்லியல் தரவுகளை வைத்துக் கொண்டு முடிவு கொடுக்கிறார்கள். முடிவு கொடுக்கவில்லை, முடிவு கொடுக்கிறார்கள். இந்த முடிவு என்பது அடுத்த சான்றுகள் கிடைக்கும் வரை, வேறு ஒரு சான்றுகள் கிடைத்து விட்டால் இந்த முடிவு மாறும், இந்த முடிவுகள் மாறும். அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் தங்களுக்கு கிடைக்கின்ற சான்றுகளை வைத்துக் கொண்டு ஒரு சில முடிவுகளை முன்வைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நானும் ஒரு சில முடிவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களைப் போலவே இந்த தொல்லியல் எனக்கு முன்பு ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர்களுடைய நூல்களை படித்தும் அவர்களுடைய பேச்சை கேட்டதிலும் எனக்கும் ஒரு சிறு ஆர்வம், ஒரு ஆசை. நாமும் மிகப்பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரன் தாங்க, மிகப்பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரன். ஆனா இது நாள் வரை அது போன்ற ஒரு உணர்வு நமக்கு ஏன் வரல? இந்த படித்ததின் காரணமாக, பெரியவர்களுடைய பேச்சை கேட்டதின் காரணமாக இல்ல, நாமும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இதை பற்றி ஓரளவாது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்தால்தான், நமக்கு புரிந்தால்தான் நான் அடுத்த சந்ததிகளுக்கு, என் மகனுக்கு, என் மகனை ஒத்த அல்லது என்னுடைய தோழர்களை ஒத்த அல்லது என்னுடைய மாணவர்களுக்கு இந்த செய்தியை கடத்த முடியும் என்ற காரணத்தினாலே இதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலமாக இந்த தொல்லியலில் பயணம் செய்து வருகிறேன். 8 ஆண்டு காலத்தில் நான் இதுவரையும் தமிழ்நாடு தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்காத புதிய இடங்களை, ஒரு 8 இடங்களை நான் எனது முயற்சியால் கண்டறிந்திருக்கிறேன். இந்த கண்டறிந்த இந்த தொல்லியல் இடங்களை தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு நான் முறைப்படி ஆவணம் செய்திருக்கிறேன். அது நாளிதழ்களிலும் வெளிவந்திருக்கிறது, தொலைக்காட்சியிலும் வெளிவந்திருக்கிறது. அந்த இடங்கள் எல்லாம் மிக முக்கியமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய இடங்கள். ஒரு 8 இடங்களில் நான் தொல்லியல் துறைக்கு அந்த செய்தியை அனுப்பியதற்கு பிறகு தொல்லியல் துறையிலிருந்து ஆய்வாளர்கள் வந்து நான் கண்டறிந்த அந்த இடத்தை கண்டு அதை ஆய்வு செய்யலாமா, ஆய்வு செய்வதற்கான எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு 2 இடத்தை மிக முக்கியமான இடமாக அவர்கள் கருதுகிறார்கள். ஒன்று முனை வென்றி. நம்ம சொன்னது போல இந்த இடம் முதல்ல நான் எங்கே கண்டறிந்தேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா? சிவகங்கை மாவட்டம் தான். கீழடியில் இருந்து நான் பிறந்த மண், நான் எனது ஊர் அப்படிங்கிறது ஒரு 34 கிலோமீட்டர் தூரம். கீழடி அகழ்வாய்வு செய்யப்பட்ட அந்த இடத்துல மியூசியம் இருக்கிற அந்த இடத்துல இருந்து எனது சொந்த ஊர் இட்டி சேரி என்பதுதான் என்னுடைய சொந்த ஊருடைய பெயர். இப்ப எப்படி கஞ்சிக்கோணாம்பாளையம் என்று சொல்கிறோமோ அது போல இட்டி சேரி. இட்டி என்றால் இங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆசான்களுக்கு எல்லாம் தெரியும். இட்டி என்றால் ஒரு குதிரை படை தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம், எட்டி பட்டம் என்று சொல்வார்கள். அந்த எட்டி என்பதுதான்
இன்று பேச்சு வழக்குல இட்டியாக மாறி இருக்கிறது. எகரத்துக்கு பதிலாக இகரம் வந்திருக்கிறது. சேரி என்றால் உங்களுக்கு தெரியும், இன்று இருக்கக்கூடிய பொருள் அல்ல, அன்று சேர்ந்து வாழக்கூடிய இடம் என்பது பொருள். அப்படின்னா எட்டி சேரி என்றால் எட்டி பட்டம் பெற்ற ஒருவனும் அவனை சார்ந்தவளும் சேர்ந்த இடம் என்பது அதுக்கான பொருள். நான் இதை என்னுடைய ஊர் பெயரை என்னுடைய சங்க இலக்கியத்தில் படித்த பிறகு, ஓ, இது ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பெயராக இருக்கிறது, இந்த பெயரை நோக்கி நான் பயணப்பட வேண்டும் என்று ஒரு 200 ஆண்டு 300 ஆண்டு கால வரலாற்றை தேடிக்கொண்டு நான் அலைந்தேன். ஆனால் கிடைத்தது என்னவோ, கிட்டத்தட்ட கீழடியை ஒத்து பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சான்று அங்கே கிடைத்திருக்கிறது. நான் பிறந்த ஊர் தான், அங்கு விளையாண்டதுதான், கபடி விளையாண்ட இடம்தான். அந்த கபடி விளையாண்ட இடத்திற்கு இப்போது அந்த மண் அரிப்பு ஏற்பட அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எல்லாம் மேலே தெரிகிறது. நான் சங்க இலக்கியத்தில் படித்த அந்த வரிகள் ஞாபகம் வருகிறது. மன்னர் மறைந்த தாலி என்று 18 வரும் இல்லையா, அந்த வரி. அந்த தாலிகள் எப்படி இருக்கும்? மிக பெரிதாக. எங்க ஊர்ல அதுக்கு பேர் குழுமை என்று சொல்லுவோம். அந்த நெல் குதிர் என்று சொல்வார்கள். அது போன்ற ஓடுகள் கிடைக்கிறது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைக்கின்றது. இந்த ஓடுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது சங்க இலக்கியத்தில் நாம் படித்த ஓடுகள் போல் தெரிகிறது. நாம் தேடிக்கொண்டிருப்பது 200-300 ஆண்டுகளுக்கான வரலாறு. ஆனா இங்கே கிடைத்திருப்பதோ 2600 ஆண்டுகளுக்கு முன்னே வரலாறு. இதை விட்டுவிடக் கூடாது என்றுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய ஆர்வம் அதில் இருந்துதான் ஆரம்பமானது. அங்கேதான் என்னுடைய ஆசையும், எனக்கு அங்கே ஒரு எப்படி ஜான் மார்ஷலுக்கு ஒரு சொல் விதையோ, அங்கே என்னுடைய ஆசை விதை அங்கேதான் தோன்றுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த இடங்களை கண்டறிந்தேன். முனை வென்றிய அந்த ஊர்ல இப்போதைக்கு நான் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் எப்படி அதை ஒப்பீடு செய்கிறேன் என்றால், முனை வென்றி என்பது இங்க இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் 10 பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொடுமணம் பட்ட நன்கலம் என்று வருகிறேன் அந்த வரி. அப்படிப்பட்ட இந்த கொடுமணலுக்கு இணையான ஒரு ஊராக நான் முனை வென்றியை பார்க்கிறேன். வந்த தொல்லியல் அறிஞரும் இந்த இடத்தை ஆய்வு செய்யலாம். மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கர் இருக்கும். ஆனா 120 ஏக்கர்ல ஒரு 2-3 ஏக்கர் மட்டும்தான் இப்பவும் மேட்டு பகுதியாக இருக்கிறது. எனக்கு இங்க இருக்கக்கூடிய தொல்லியல் ஆர்வலர்கள் சிலர் தொல்லியல் படித்தும் இருக்கிறார்கள். மேடு என்று சொன்னாலே அது எல்லோருக்கும் தெரியும். மேடு என்று ஒரு ஊருடைய பெயர் வந்தாலே அது ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருக்கணும். அது ஏதோ ஒரு புதை மேடாக இருக்கலாம். அப்படித்தான் நம்ம கருத்துல கொள்ள வேண்டும். அப்படித்தான் தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு 2-3 ஏக்கர் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் வயல்காடாக மாறிவிட்டது. மற்ற இடங்கள் எல்லாம் வயல்காடாக மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேல இருக்கு. அந்த இடம் அகழ்வாய்வு செய்தால் கொடுமணலில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தரவுகள் கிடைத்ததோ, கொடுமணலில் எப்படிப்பட்ட ஒரு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சான்றுகள் கிடைத்ததோ, அப்படிப்பட்ட சான்றுகள் கிட்டும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு முன்வைக்க விரும்புகிறேன். சரி, இந்த பிரபஞ்சத்துல, இந்த மண்ணுலகில எல்லா வகையான உயிரினங்களும், புல் பூண்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையான விலங்கினங்களும் எல்லா வகையான உயிரினங்களும் ஆரம்பித்தது பிறகு இறுதியாக வந்த உயிரினம் மனித இனம் என்பது உங்களுக்கு தெரியும். இறுதியாக தோன்றியது மனித இனம் என்று உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட இந்த மனித இனம் தோன்றிய பல மில்லியன் ஆண்டுகளாக ஆகிவிட்டது என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மனித இனம் முதலில் எங்கே தோன்றியது? இதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு என்றாலும் கூட, ஒரு சில பேரால் கருத்து வேறுபாடு உண்டு என்ற அந்த செய்தியை பரவலாக பரவி கொண்டு இருந்தாலும் கூட, குமரி கண்டத்தில் மனிதன் பிறந்தான் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மனித இனம் தன்னுடைய தேவைக்காக, குறிப்பாக தன்னுடைய உணவு தேவைக்காக அவன் புலம்பெயர்கிறான். இதுதான் அவன் புலம்பெயர்வதற்கான மிக முக்கியமான ஆதாரம் அல்லது காரணம். அங்கே அவன் புலம்பெயர்ந்து செல்கிறான். இப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் இந்த மனித இனம் பரவுவதற்கு காரணமாக அமைகிறது. இதான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அப்படிப்பட்ட இந்த மனித இனம் உலகம் முழுவதும் பரவிருச்சு. இப்ப நம்மளுடைய கருத்துக்கு வருவோம். இந்த சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் யார்? அவன் பேசிய மொழி என்ன? அவனுடைய பண்பாடு என்ன? அவனுடைய நாகரிகம் என்ன? அவனுடைய தாய்மொழி எது? இதுதான் கேள்வி. பலர் இப்ப நம்முடைய தோழர் சொன்னது போல வேதகால நாகரிகம் என்று
சொல்லி இருக்கிறார்கள், கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். பள்ளி புத்தகங்களில் பாடத்திட்டங்களாக நம்ம படித்து இருக்கிறோம். நான் இப்போது சொன்னலையா, வரலாற்று தரவுகள் கிடைக்க கிடைக்க ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முடிவுகள் என்னாக மாறும். முடிவு அல்ல, முடிவு, அது மாறும். அப்படி இன்று இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் நகர நாகரிகம் என்று ஒன்று கிடையாது. நகர நாகரிகம் என்றால் அது வடக்கே இருக்கக்கூடிய அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான் என்று நாம் இதுவரை படித்துக் கொண்டிருந்தோம். இப்ப கீழடி வந்ததற்கு பிறகு நாம் அனைவரும் மாறிவிட்டோமா இல்லையா? நமக்கும் ஒரு நகர நாகரிகம் இருக்கிறது என்று தெரிகிறதா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த நகர நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பரவிகள். இப்போ நமக்கு ஒரு சரியான தரவுகள், ஒரு நீரோடையை போல படிப்படியான தரவுகள் கிட்டவில்லை என்றாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு வரலாற்று தரவுகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றது. இதற்கு முன்பு அது தொடர்பான நமக்கு சிந்தையே கிடையாது, நமக்கு சிந்திக்கவே இல்லை. ஆனா இப்போது நாம் ஒவ்வொரு ஊரிலும் இது போன்ற வரலாற்று தரவுகள் கிடைக்கின்றது அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு நாளிதழிலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் புற்றீசலை போல நமக்கு தரவுகள் கிடைத்த வண்ணம் இருக்கிறது இப்பொழுது. அப்படி என்றால் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்தால் அல்லது இதில் ஆய்வு செய்தால் தொடர்ச்சியான தரவுகள் நமக்கு கிடைக்கும். அப்ப சிந்து வழியில் வாழ்ந்தவன் யார் என்ற உண்மை உங்களுக்கு புரியும். அவனுடைய மொழி என்ன என்பது உங்களுக்கு புரியும். அவனுடைய பண்பாடு யாருடைய என்பது நமக்கு புரியும். இதுதான் இப்ப நாம் பரவலாக பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கிறது. பரவலாக பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கு. அப்ப இந்த பேசுபொருளுடைய மையம் அங்க வாழ்ந்த மக்கள், அந்த மக்களுடைய மொழி, அவன் பண்பாடு. இப்ப நம்மளுடைய இந்த ஆய்வுல அவர் சொன்னான், அங்க இருக்கக்கூடிய நம்முடைய மனிதன், அங்கே ஒரு எலும்பு கிடைக்கிறது. இங்க கீழடியில் எப்படி ஒரு மனிதனுடைய எலும்பும் ஒரு குழந்தையினுடைய எலும்பும் கிடைக்கிறதோ அது போல அங்கேயும் கிடைக்கிறது. அதை ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வில் ஒய் குரோமோசோம், அதாவது அதனுடைய மரபணு, ஒய் மரபணு கிடைக்கிறது. அந்த மரபணு யாருக்கானது என்ற ஒரு மிகப்பெரிய ஆய்வை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். உலகம் முழுவதும் தேடுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் தேடியதில் மலைவாழ் மக்கள் அல்லது இன்னும் நம்முடைய நகர நாகரிகத்திற்கு உள்ள வராம இன்னும் அடிப்படையில இருந்தே அவர் வாழ்கின்ற அந்த நாடோடி சமூகம் போல அந்த இன்னும் மலையில் தங்களுடைய பண்பாட்டை இன்னும் மாற்றிக்கொள்ளாமல் அந்த நம்மளுடைய ஆதி சமூகத்தினுடைய பண்பாடோடையே வாழக்கூடிய அந்த நபர்களோடையே இந்த ஆய்வை நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் அந்த ஆய்வுகள் நடக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு, அதற்கான முடிவு எங்கே கிடைக்கிறது என்றால், நேர அப்படியே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடம் மதுரை. அந்த மாமதுரைக்கு பக்கத்துல உசிலம்பட்டியில அவருடைய ஒரு நபருக்கு அந்த ஒய் அந்த குரோமோசோம் கிடைக்குது. அப்ப சிந்து வழியில் ஒரு எலும்பு கிடைக்கிறது. அந்த எலும்பினுடைய ஒய் குரோமோசோம் எங்க கிடைக்குதுனாக்க இங்க உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆண்டித்தவர்களுடைய வகையாருக்கு கிடைக்குதுன்னா, அப்ப இந்த மனிதன் எங்கேயெல்லாம் புலம்பெயர்ந்து போயிருக்கிறான். இப்போ நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி போல அங்கே வாழ்ந்த மக்கள் யார் என்பதுக்கு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். அங்கே வாழ்ந்த மக்கள் யார்? அப்ப அவன் பேசிய மொழி எது? இங்க இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் தோன்றிய மொழி, முதல் மொழி தமிழ். இந்த மொழிதான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. தேவநாய பாவனர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளினுடைய வேர் சொல் அனைத்தும் தமிழ் என்று சொல்லுகிறார். அப்பாத்திரையரும் அப்படித்தான் சொல்லுகிறார், மூத்த மொழி தமிழ் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மொழிதான் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இன்று நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வட்டார வழக்கு சொற்கள் இருக்கு இல்லையா, ஒரே சொல்லுதான், அதுக்கு ஒரு மீனிங் மட்டும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தைகள் மாறினாலும் நாம சொல்லக்கூடிய அந்த விளக்கம் ஒன்றாதான் இருக்கு, விளக்கம் ஒன்றாதான் இருக்கு. அப்படித்தான் இந்த மொழி உருமாறி உருவும் வடிவமும் மாறி ஒளி கூட மாறி இருக்கிறது. இந்த ஒளி மாற்றத்தை தான் நம்மளுடைய அறிஞர்களில் எழுத்து வடிவாக வருகிறது. இப்ப மனித இனம் தோன்றியாது, அவன் சிந்து வழியில் வாழ்ந்திருக்கிறான், அவனுடைய எலும்பு கூடு கிடைத்திருக்கிறது. அந்த எலும்பு கூடுல இருக்கக்கூடிய அந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அவனுடைய அந்த மரபணு குறியீடு மதுரையில் கிடைச்சாச்சு. சோ நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னா நீங்களே யூகம் பண்ணிக்கிறீங்க, நான் சொல்லல. அங்க வாழ்ந்தவனுடைய ஒரு எலும்புக்கூடனுடைய மரபணு இங்கு கிடைக்குது என்றால், அப்ப இங்க இருந்து அவன் போயிருக்கிறான் என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இது இப்ப அவன் பேசிய மொழி இருக்கு இல்லையா,
அத்தனை பேருக்கும் தெரியும் மொழி எப்படி உருவானது, சைகையில் இருந்து உருவானது. அதற்கு முன்பு சைகையில் இருந்து உருவானது. இந்த மொழி சைகைக்கு பிறகு வரும்போது அது எழுத்து வடிவத்திற்கு முன்பு ஒளி வடிவத்தான் இருக்குது. இந்த ஒளி வடிவத்திற்கு பிறகு எழுத்து வடிவம் வரும்போது ரெண்டு வகையா சொல்றது. இப்ப நம்ம தோழர்கள் சொன்னது போல முதலில் உடனடியாக எந்த எழுத்து வடிவம் உருவாகவில்லை, எழுத்து வடிவம் உருவாகவில்லை. அப்ப இதற்கு முன்பு வேதகால நாகரிகத்தை பத்தி பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மொழியினுடைய ஆதி மொழி பிராமி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிராமி என்று சொல்லியிருந்தது. அதற்கு பிறகு பிராமி ஆரம்பித்ததற்கு முன்பு ஏதாச்சும் ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. தொடக்கம் இல்லாம எப்படி உங்களுக்கு வளர்ச்சி வரும்? தொடக்கம் இல்லாம எப்படி வளர்ச்சி வரும்? ஒரு குழந்தை பிறக்குது என்றால் முதல்ல அது தவக்கணும் இல்லையா? தவழ்ந்ததுக்கு பிறகு அது நடந்ததுக்கு பிறகு அது ஓடும். அப்ப இந்த இப்படி மாதிரி ஒரு தொடக்கம் வேணும்னா இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்குங்க என்றால் அது தமிழ் பிராமின் மதம். தமிழ் பிராமி இல்ல, இன்னைக்கு கிடைத்திருக்கிறது தமிழி. தமிழ் எழுத்து தான் இங்க இருக்கக்கூடிய இப்ப நாம் பேசக்கூடிய இந்த மொழியினுடைய ஆதி வடிவம் தமிழ். இந்த மொழி தான் இப்பவும் நம்ம ஒரு சில மலைநாட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் அவருடைய மொழியை பாதுகாக்கவில்லை, அவனுடைய வரலாற்றை பாதுகாக்கவில்லை, எழுதி வைக்கவில்லை என்று. அப்படியெல்லாம் அல்ல. நாம் கொஞ்சம் மேம்போக்காக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அனைவருக்கும் விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு சமூகம். வந்தாரை வாழ வைக்கக்கூடிய சமூகம் இல்லையா? வந்தாரை வாழ வைக்கக்கூடிய சமூகம் இல்லையா? அதனால யாருக்காச்சும் கொடுத்துட்டு யாருக்காச்சும் செஞ்சுட்டு அதை சொல்லி காமிக்கிற எழுதி காமிக்கிற பரம்பரை நம்முடைய பரம்பரை இல்ல. அப்படிப்பட்ட பரம்பரை கொடுத்தத நான் கொடுத்தேன்னு சொல்ற பரம்பரை இல்ல. ஆனால் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும், இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார் இல்லையா, அதற்கு ஏற்றாற் போல எந்த இடத்தில் எதை குறிப்பிட வேண்டும், எந்த இடத்தில் எதை பதிவு செய்ய வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவுகளில் ஒன்றுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தொல்லியல் தரவுகள். அது இன்றைக்கு மண்ணுக்கு கீழே புதைந்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு மண்ணை விட்டு மேலே வானத்தை நோக்கி விண்ணை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் அந்த மொழி உருவானதற்கு பிறகு தமிழ் என்ற எழுத்தில் கல்வெட்டாக நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு மலையிலும் நமக்கு அந்த கல்வெட்டு கிடைக்கிறது. அந்த கல்வெட்டில் பதிவு செய்யக்கூடிய மொழி தமிழ் எழுத்து. அந்த தமிழ் எழுத்துக்கு சொந்தக்காரர்களாம் இந்த தமிழ் எழுத்து. இப்ப இந்த தமிழ் எழுத்துன்னு வரும்போது நீங்க நேரடியாக எழுத்துன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இப்ப ரெண்டு வகையான ஆய்வாளர்கள் நம்ம தமிழகத்துல உண்டு. ஒண்ணு சிந்து வழியில் கிடைக்கக்கூடிய, அது எப்படி சொல்றது, எழுத்துன்னு சொல்றதா குறியீடுன்னு சொல்றாங்க தெரியல. ஒண்ணு குறியீடுன்னு சொன்னாலும் சரிதான், எழுத்துன்னு சொன்னாலும் சரிதான். ஏன்னா இப்ப அங்கே கிடைக்கக்கூடியதை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ராஜன் ஐயா போன்றவர்கள்லாம் குறியீடு என்று குறிப்பிடுகிறார். மதிவாணன் ஐயா அவர்கள் எல்லாம் அது சிந்து வழி எழுத்து என்று குறிப்பிடுகிறார். ஆனா இது ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு வச்சு பாத்தீங்கன்னா குறியீடு என்றாலும் சிந்து வழி எழுத்து என்றாலும் காலத்தால் பழமையானது என்பதை நீங்க அறிவீர்கள். காலத்தால் பழமையானது. இப்ப நம்மளுடைய தோழர் சொன்னது போல சிந்து வழியில் கிடைக்கக்கூடிய அந்த குறியீடுகள் எல்லாம், அந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழகத்தில் கிடைக்கிறது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அங்கே விலை உயர்ந்த அல்லது மதிப்பூறு பண்டம் என்று சொல்வார் நம்மளுடைய பூங்குன்றன் ஐயா சொல்வார், மதிப்பூறு பண்டம். அப்படி மதிப்பூறு பண்டங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த குறியீடுகளும் எழுத்துகளும் மிகச் சாதாரணமாக இங்கே வாழ்ந்த, இந்த மண்ணிலே வாழ்ந்த இந்த மக்களுடைய பண்பாட்டில், அவனுடைய வாழ்க்கையில் அவன் பயன்படுத்திய இந்த மட்களம் இருக்கு இல்லையா, மண் பானை இருக்கு இல்லையா, அந்த பானையிலே அந்த குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறியீடுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த குறியீடை, அதுவும் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழகத்துல 100% குறியீடு இருந்தா, நம்மளுடைய தோழர் சொன்னது போல 61% குறியீடு தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா கொடுமணல்ல தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கொடுமணல் தான் கண்டெடுக்கப்பட்டு, இப்ப இந்த கொடுமணல்ல கண்டெடுக்கப்பட்ட இந்த குறியீடுகள் சிந்து வழியை ஒப்பு நோக்க 60% மேல இருக்கிறது. சரி, இப்ப நான் இதுல இன்னொரு வருத்தம், இப்ப ரெண்டும் கிடைக்குது, ரெண்டும் காலத்தால் ஒத்து போனதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதற்குள்ளேயே ஏற்றத்தாழ்வு இருக்கும் இல்லையா, எது முன்ன பிறந்தது, எது முன்னே வளர்ந்தது, இப்ப தொடக்கம் எது வளர்ச்சி எதுன்னு பார்க்கணும் இல்லையா, தொடக்கம் எது வளர்ச்சி. அப்ப தொடக்கம் எங்கே கிடைக்குது என்றால், இங்கே மிக சாதாரணமாக வாழ்ந்த மக்கள் அவன் பயன்படுத்திய மண்பானைகளில், மட்களம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மண்பானைகளில் குறியீடுகளாக கிடைக்கிறது. அந்த குறியீடுகள் சிந்து வழியை நோக்க இங்க நமக்கு கிடைக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னது போல, நான் இந்த இடையில பெரும் திரை போட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு வேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சில விஷயங்கள் நான் இப்படி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இது நான் கண்டுபிடித்த எட்டிசேரி என்ற ஒரு கிராமத்தினுடைய அந்த நீர்வழி போக்குவரத்து இடம். அங்கதான் இதை நான் கண்டுபிடிச்சேன். இங்க பாருங்க, இன்னைக்கும் நம்முடைய பெருமனை சொல்ல முடியா, அந்த மாதிரி நான் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழங்காலத்து அந்த 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த அந்த மக்கள் பயன்படுத்திய அந்த மண்பாண்டங்கள் இங்கே கிடைக்குது. சரி, இதுக்குள்ள நான் வந்துறேன். இதெல்லாம் நம்முடைய பயன்படுத்திய இந்த மட்கலங்கள், கருப்பு சிகப்பு பானை ஓடு கிடைச்சாவே நீங்க முடிவு பண்ணீங்க அது 2000 வருஷத்துக்கு முன்னே. அதுல எந்த மாற்றுக்கதும் கிடையாது. கருப்பு சிவப்பு, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க எப்படித்தான் நீங்க வந்து பண்ணாலும் அந்த மாதிரியான இந்த முறையில உங்களால சுட முடியாது. இது வந்து ஒரு முறை இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கும். இது அடுத்த கட்டத்துல பேசலாம். ஏன்னா கருப்பு சிவப்பும் ஒரே நேரத்துல வராது. அது சுடுற முறையில தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியான அறிவு படைத்தவன் நம்ம தமிழர். அதனாலதான் உலகம் முழுவதும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகளில் கிடைக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது சிறு சிறு மண்பானைகள். நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். இப்ப நேரடியா நம்மளுடைய இதெல்லாம் இப்ப இதை பாருங்க. இது எனக்கு கிடைக்கக்கூடிய எட்டிசேரி என்ற அந்த ஊர்ல எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மண்பானையில, அதாவது மண்கலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு எழுத்து. இதை எழுத்துன்னு சொல்லலாம் அல்லது குறியீடுன்னு சொல்லலாம். ரெண்டும் காலத்தால் முந்தையவை அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. காலத்தால் இப்ப இதுக்கு நம்முடைய தொல்காப்பியத்தில் அப்படிங்கிற உட்பொரு புள்ளி உருவாகுமே என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்தை நம்முடைய தொல்காப்பியத்தில் படிப்போம். இதுக்குள்ள புள்ளி வைத்தா ஒரு எழுத்து, புள்ளி வைக்கலன்னா அது ஒரு எழுத்து. அதாவது நெடில் குறின்னு சொல்லிய. அப்படி இப்ப எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த எழுத்து மா என்ற ஒரு எழுத்து. இதை குறியீடுன்னு பார்த்தா நீங்க குறியீடு, அல்லது இது மா என்று பார்த்தா சிந்து வழியில் இது மா என்ற எழுத்து. இப்ப இது எங்க கிடைத்திருக்கு? கீழடியில இருந்து 34-36 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய எட்டிசேரி என்ற ஒரு அடிப்படை வசதி அல்லது பஸ் வசதி கூட சொல்லலாம். இப்போ எங்க ஊர்ல ஒரு டீ சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனாதான் டீ சாப்பிட முடியும். இப்ப நம்ம இப்ப வெள்ளலூர்ல இருக்கிறோம், கஞ்சிக்கோணம்பலத்துல இருக்கிறோம், நிறைய கடைகள் இருக்கு. இப்பவும் எனது அந்த கிராமத்துல ஒரு டீ சாப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்க பால் வாங்கணும்னா 3 கிலோமீட்டர் நீங்க போகணும், பைக் எடுத்துட்டு போகணும். அப்படிப்பட்ட அந்த கிராமத்துல கிடைச்சதுதான் இந்த சான்று. இந்த சான்றினுடைய காலத்தை நான் எப்படி சொல்லுகிறேன்னா, நான் எப்படி கணித்திருக்கிறேன், நான் எப்படி புரிந்திருக்கிறேன்னாக்க, கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் அழகன்குளத்திலும் கொடுமணலிலும் கண்டெடுக்கப்பட்ட இந்த குறியீடுகளும் இந்த எழுத்துருக்களும் அதை போலவே இது ஒத்திருக்கிறது. ஏன்னா எனக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நான் எப்படி சொல்லணும்? அதை போலவே இது ஒத்திருக்கிறது. இதை போல சொல்ல முடியாது. அப்ப அதை போலவே நான் கண்டுபிடித்த இந்த தரவுகள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எழுத்து அல்லது இந்த குறியீடு ஒத்திருக்கின்ற காரணத்தால் அந்த வயதை இது ஒத்திருக்கலாம். அப்ப இந்த ஓடு அல்லது இந்த மட்கலத்தினுடைய வயது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த எழுத்து தான் சிந்து வழியிலும் கிடைக்கிறது. அப்ப சிந்து வழியில் கிடைக்கின்ற ஒரு எழுத்து இங்க இருக்கக்கூடிய எட்டிசேரியிலும் நாகமுகந்தன் குடியிலும் முனைவஞ்சியிலும் பிராந்தமங்கலத்திலையும் கிடைக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பெருமுறானாக இங்க இருக்கக்கூடிய அழகன் குலத்தையும் கிடைக்கிறது என்றால், அப்ப இந்த சமூகம் உணவு தேவைக்காக புலம்பெயர்ந்து போகும்போது அவர்கள் அந்த நாகரிகத்தையும் அந்த பண்பாட்டையும் அவர்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய அந்த அறிவையும் சேர்த்தே எடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடக்க காலமாக இருக்கிறது. இந்த தொடக்க காலத்திற்கு இன்னொரு விஷயத்தை நான் காமிக்கணும். இப்ப இதை பார்த்து எனக்கு தொடக்க காலத்துக்கு நான் ஒரு முறை குமரகுரு கல்லூரியில ஒரு மிகப்பெரிய ஆய்வரங்கு நடந்தது. அங்கே இரா மதிவாணன் ஐயா வருகை தந்திருந்தார். அவர் வருகை தந்திருக்கிறார் என்பதற்காகவே நான் அந்த கருத்தரங்கத்தில் போய் கலந்து கொண்டேன். நான் கண்டறிந்த அந்த சான்றுகளை அவர்கிட்ட காமிக்க வேண்டும். அது தொடர்பான சில ஐயங்கள் இருக்கு, அவர்கிட்ட கேட்க வேண்டும் என்று அவரை சந்தித்து கேட்கின்ற பொழுது, இந்த ஸ்வஸ்தி குறியீடு இருக்கு இல்லையா, ஸ்வஸ்தி குறியீடு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஹிட்லர் கூட அவருடைய படை வீரர்களுக்கெல்லாம் அது ஒரு அடையாளமா வச்சிருப்பார். அந்த ஸ்வஸ்தி கூட இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு வகையில பேசும் ஒரு பொருளாக இருக்கிறது. அது வேற ஒரு நாகரிகம், அங்க இருந்த வேதகால நாகரிகத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுது கிடையாது. இங்க இருந்து நம்ம இங்க கீழிருந்து மேலிருந்து ஒரு வரலாறாக அல்லது நம்மளுடைய அடிப்படை சான்றுகளாக இருக்கிறது. எனக்கு கிடைத்திருக்கிறத பாருங்க, ஒரு ஸ்வஸ்தி குறியீடு. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் அடையாளம் மாதிரி இருக்கும், பிளஸ் அடையாளம் மாதிரி இருக்கும், எல்லா பக்கத்தும் ஒவ்வொரு கோடு இருக்கும், சுத்தி இருக்கும். அப்போ அது ஸ்வஸ்தி குறியீடு. இப்ப எனக்கு கிடைத்திருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடுகளா இருக்கும். ஒரு பிளஸ் அடையாளம் கூட்டல் குறியீடு இருக்கும், அந்த கூட்டல் குறியீடுல ரெண்டு கோடா இருக்கும். அப்ப நான் அதை போய் காமிச்சேன், ஐயா இது ஸ்வஸ்தி குறியீடு மாதிரி இருக்கிறது, ஆனா ரெண்டு நம்ம இதுவரையும் நம்ம படிச்சதுல பார்த்ததுல ஒரு கோடு தானே இருக்கும், இப்படித்தானே இருக்கும், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, தம்பி இது நிறைய கிடைச்சிருந்தா ஒரு முழுமையான அர்த்தத்தை என்னால சொல்ல முடியும். அவர் சொன்ன வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்ல, நிறைய கிடைத்திருந்தால் இதை பற்றி முழுமையா நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா
இது போன்ற இந்த குறியீடுகள் சிந்து வழியிலும் கிடைக்கிறது. இது போன்ற குறியீடுகள் சிந்து வழியிலும் கிடைக்கின்றது. ஆனா இந்த குறியீடுகளை நீங்க ஆரம்ப காலகட்டம், ஏன்னா வளர்ச்சி அடையும் போது எப்படியாவது நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எழுதுறோம் இல்லையா, இன்னைக்கு ஒரு பையனுக்கு எழுத்து சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, எழுத்து சொல்லி கொடுக்கும்போது ஆனாவை அப்படியே போட்டுறோம், அழகா போடுதுல. அப்ப நல்லா வரல அப்படின்னாக்க மேலும் ஒரு முறை எழுத முடியாது, 2 முறை 3 முறை எழுத முடியாது. அப்படி இது ஒரு வளர்ச்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு குறியீடாக இருக்கலாம். அதற்கு பிறகு சிந்து வழி இது போன்ற நிறைய குறியீடு கிடைக்கிறது. சிந்து வழி மட்டுமல்ல, இங்கே அகழ்வாய்வு செய்யக்கூடிய அத்தனை இடங்களையும் இது போன்ற குறியீடு கிடைக்கிறது என்று அவர் சொன்னது. நான் புரிந்து கொண்டது, அப்படி என்றால் அங்கே வளர்ந்த குறியீடுகள் கிடைத்திருக்கிறது, வளர்ச்சிக்கு முன்னே உள்ள குறியீடுகள் இங்கே இருக்கிறது. அப்படின்னு தான் நான் சொல்ல வர கருத்து என்னன்னு நீங்க தெரியும். அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய கருத்து, அப்ப அங்கே வாழ்ந்தவர் யார், அவருடைய பண்பாடு என்ன, அவருடைய மொழி யாருடைய தெரியும். இப்படியாக நம்மளுடைய வரலாறுகள் சிந்து வழி பண்பாட்டோடு, அவர்கள் நாகரிகத்தோடு, இன்னும் சொல்ல போனால் இங்கிருந்து போனவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய தரவுகள் அங்கே கிடைக்கிறது. அங்கே மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் நிலப்பரப்பில் ஆங்காங்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தரவுகளும் சிந்து வழியோடு மட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒற்றுமை வேற்றுமை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு முன்னே இருப்பதாக இங்கே இருக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல வரலாற்று அந்த தரவுகள் நமக்கு தொடர்ச்சியாக கிடைத்து விட்டால் நாம் அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிடலாம், அங்கே வாழ்ந்தவனும் அவன் பண்பாடும் அவன் மொழியும் அவன் நாகரிகமும் அவன் பண்பாடு எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து போனவர் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களுடைய தான் என்பதை நாம் சொல்லிவிடலாம். இதைத்தான் இங்கே இதற்கு முன் சொல்ல மாதிரி நம்முடைய வங்காள மொழி அறிஞன் சுனிதிஷ் குமார் சட்டர்ஜி கூட அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பெயர் தான் மாற்றம் அளிக்கிறது. அவர் என்ன சொல்றது, இந்த கிடைக்கக்கூடிய அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இது திராவிடர்களுடைய நாகரிகமாக இருக்கும் சொல்லி அவரும் முன்மொழிகிறார். அப்ப அவனுடைய ஜான் மார்ஷலுடைய கருத்தை இவர் முன்மொழிகிறார் என்றால், இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கருத்துக்களையும் அங்கே கிடைக்கக்கூடிய சான்றுகளோடு ஒப்பிட்டு வைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாம் சரியாக ஒரு நேர்கோட்டில் அமைதவாக இருக்கிறது. ஆங்காங்கே சிறு இடைவெளி இருக்கிறது. அந்த சிறு இடைவெளியும் இப்ப வெள்ளூர்ல கிடைத்தது போல, அழகன்குளத்தில் கிடைத்தது போல, ஆதிச்சநல்லூர்ல கிடைத்தது போல, இப்ப கிடைக்கிற வெம்பக்கோட்டையில் கிடைத்தது போல, எங்க ஊருக்கு பக்கத்திலேயே கிடைக்கிற இந்த இளந்த கரையில் கிடைத்தது போல, இப்படி ஒவ்வொரு ஊரிலும் கிடைக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளை ஆய்வு செய்வோமானால் ஒவ்வொரு இடத்திலும் கிடைக்கக்கூடிய இந்த வரலாற்று தரவுகளை, இப்போ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் போகும் வழியில் எங்கேனும் இது போன்ற தரவுகளை, கருப்பு சிவப்பு பானை ஓடுகளை, முதுமக்கள் தாளிகளை, பாறை ஓவியங்களை நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால் அடையாளப்படுத்துவது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்துமல்ல, அவருடைய கருத்து மட்டுமல்ல, நம்மளுடைய கருத்தும் என்பதை நீங்க தெரிந்து கொண்டு அது அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த அடிப்படையில் நம்முடைய ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு குறை என்று கேட்டால், நாம் இன்னும் ஒரு அக்கறை இல்லாத, அதாவது ஒரு சில பொருள்கள் மீது அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது, அது கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். அதனுடைய மதிப்பு தெரியாம, நம்முடைய பூங்குன்றன் ஐயா சொல்வதில் மதிப்பூறு பண்டங்களை நாம் மிக எளிமையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய மதிப்பூறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னாக்க, 1,00,000 ஆண்டுகளுக்கு முந்தைய தென் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிளம்போல்ஸ் அந்த குகை ஓவியங்களை இன்று வரையும் அவங்க காத்து வருகிறார்கள். 1,00,000 ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்றாங்க. அந்த குகை ஓவியங்களை இன்று வரையும் காத்து வருகிறார்கள், அதை அடையாளப்படுத்தி வருகிறார்கள். அதே போல 40,000 ஆண்டுகளுக்கு முந்தைய மத்திய பிரதேசத்தில் கிடைச்ச இந்த பிம்பட்கா ஓவியங்களையும் அவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய கோத்தைகள் இருக்கக்கூடிய கரிக்கூர்ல இருக்கக்கூடிய ஓவியங்களையும், இப்ப நம்முடைய தோழர் சொன்னது போல குமிட்டிபதில் இருக்கக்கூடிய அந்த யானை சந்தை இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தையும், பாலமலையில் இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தையும், சிவகங்கையில திருமலையில் இருக்கக்கூடிய அந்த 4000 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அந்த ஓவியங்களையும், மதுரையில அரட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களையும் நாம் பாதுகாக்கவில்லையே. நமக்கு அதன் மீது பொறுப்பு இல்லையா? நமக்கு அதன் மீது அக்கறை இல்லையா? அது நம்மளுடைய பண்பாடு இல்லையா? அது நம்மளுடைய நாகரிகம் இல்லையா? அது நமக்கு மதிப்பு தர வேண்டியது அல்லவா? நம்முடைய அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டியது அல்லவா? அப்படி என்றால் நாம் கொஞ்சம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மதிப்பூர் பண்டங்களை, இந்த தொல் எச்சங்களை அடுத்த சந்ததிகளுக்கு
கடத்த வேண்டிய பொறுப்பில் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.